ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. நம்ம ஊர்ல எப்படி பூரி கிழங்கு ஃபேமஸோ அந்த மாதிரி குஜராத்ல டமேட்டர் ரசேவாலி ஆலுன்னு சொல்லுவாங்க, இல்ல டமேட்டர் ஒரு ஆலு கீ சப்ஜின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. இந்த ரெசிபி நீங்க வந்து சப்பாத்தி, புல்கா, ரொட்டி எல்லாத்தோடும் சூப்பரா இருக்கும். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணீங்க. ரொம்பவும் வந்து மெலிசா கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கனமா இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கூட இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி நீங்க குக்கர்ல கூட தாராளமா இதை பண்ணலாம். கடுகு, சீரகம், பச்சை மிளகாய் ஆப்ஷன் வேணும்னு அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயத்தை விட கொஞ்சம் அதிகமா தக்காளி இருக்கணும். தக்காளியோட புளிப்பு தான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டுக்கனால மிளகாய் தூள் பார்த்து திட்டமா போட்டுங்க. அப்புறம் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் தாராளமா தண்ணி ஊற்றி, குக்கரா இருந்தா ஒரு 3 விசில் விட்டா போதும், அதிகமா விட்டுறாதீங்க, ரொம்ப குழஞ்சிரும். இந்த உருளைக்கிழங்கு வந்து அப்படியே முழுசா இருக்கணும், ஃபுல்லி மேஷ் ஆகாம. அவ்வளவுதாங்க, குஜராத் ஸ்டைல ஒரு டேஸ்டியான ரசேவாலி ஆலு ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி பண்றதுக்கு ரொம்ப கூட டைம் எடுக்காது. சப்பாத்தி இல்ல புல்காவோட ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜ் செக் பண்ண, நேரில் வந்து ட்ரை பண்ண ஹோட்டல் அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் ராயல் இந்தியனா வாங்க. தேங்க்யூ.